வந்துட்டு ஒரு டீம் இருக்காங்க. அந்த கண்டஸ்டன்டோட மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். பிகாஸ் ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்கு கிடைக்கிற டிஷ்ஷா இருக்கட்டும், இவங்களுக்கு கிடைக்கிற டாஸ்கா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். எப்படி இவங்களுக்கு மட்டும் தேடி தேடி அமையும் போல அந்த டிஷ்ஷும் டாஸ்க்கும். சோ இப்போ கயல், என்ன உங்க மார்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சார் கிட்ட கேட்டுடலாமா? யா ப்ளீஸ். எஸ். சோ சொல்லுங்க ஷெஃப். ஏன்னா போன ரவுண்ட்ல வந்துட்டு கயலன் டீமுக்கு 7 மதிப்பெண்கள் கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த ரவுண்ட்ல வந்துட்டு எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்க போறீங்க? ப்ளீஸ் உங்க வாயில அதை சொல்லுங்க. அவங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச டிஷ்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அது என்னன்னங்கறத நான் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஷெஃப், என்ன டவுட் ஷெஃப் இவங்க டிஷ் மேல? சொல்றேன். இந்த டிஷ்ஷ நீங்க எப்படி சமைச்சீங்க? எப்படி சமைச்சீங்கன்னா புரியல. உங்க கேள்வியோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு உங்க மேல டவுட்டா இருக்கு. உங்களை நான் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? எதுக்கு சார் செக் பண்ணணும்? இல்ல, அடுப்பு இல்லாம சமைச்சிருக்கீங்கல்ல, அதான் எப்படின்னு யோசிக்கிறேன். அவங்க காதுல ஏர்பட்ஸ் வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க தீப்தி. ஐயோ ஷெஃப், ஏன்? சார், இதெல்லாம் நீங்க ஏதோ வேணும்னு பண்ற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். போமா. நல்லா செக் பண்ணி பாருங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல ஷெஃப். நம்ப முடியலையே. இதை நீங்க நேர்மையா தான் சமைச்சீங்களா? சார், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எழில், வேண்டாம் சார், கேளு, வேண்டாம். ரொம்ப பண்றீங்க. எழில், முதல்ல கேமரா ஆஃப் பண்ணுங்க. எழில், யோ, கேமரா ஆஃப் பண்ணுங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்க. சொன்னா கேளு எழில், கேமரா ஆஃப் பேசாத எழில். முதல்ல கேமரா ஆஃப் பண்ணுங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. என்னாச்சு? எதுக்கு கேமரா ஆஃப் பண்ண சொல்றீங்க? ஏங்க, என்ன உள்ள பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கா? என்ன சார் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு? சார், உங்க ஷெஃப் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு சார். சார், கேமரா ஆஃப் பண்ணுங்க பண்ணுங்க சார். பிரச்சனை பண்ணாரு. ஐயோ, என்னம்மா இது இப்படி பண்ணிட்டாங்க? அம்மா, நம்ம நினைச்ச மாதிரி அந்த ஷெஃப் அக்காவை தோக்கடிக்க ஏதோ பிளான் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பேசாம அவங்க கிட்ட சாரியே கேட்டிருக்கலாமா? மா, அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லட்டா? யோ, கேமரா ஆஃப் பண்ணியா? சார், ஷோவை நிறுத்த முடியாதா? பண்ண முடியாது சார். கேமரா கேமரா ஆஃப் ஆஃப் பண்ண முடியாது சார். கேமரா ஆஃப் பண்ணுங்க. எழில், எழில் சும்மா இருங்க. எதுக்கு எழில்? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பேசாம சார், இரு எழில். ரோட்ல நடந்த ஆக்சிடென்ட் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. சொன்னா கேளு. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஹலோ மிஸ்டர், நான் இங்க ஷெஃப். இதுக்கு நான் தான் இன்சார்ஜ். எனக்கு ஒரு டவுட் இருந்தா அதை நான் தானே கிளாரிஃபை பண்ணிக்கணும். இது ஒண்ணு ரோட்ல விளையாடுற கோலி குண்டு விளையாட்டு கிடையாது. இதுல ஜெயிச்சா 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும், மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஷெஃப் அப்பாயிண்ட் பண்றதுக்கான முக்கியமான காம்படிஷன் இது. இதுல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க? அதுல சில நேரத்துல சந்தேகப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதனாலதான் நான் செக் பண்றேன். சார், இதுல என்ன தப்பு இருக்கு? இதோ வேல்முருகன் சாரும் வள்ளியும் சமைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எங்கேயாவது அவங்க கத்தி யூஸ் பண்றாங்களான்னு நான் செக் பண்ணிக்கிட்டு தானே இருந்தேன். அவங்க நீங்க கேட்ட மாதிரி சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டாங்களா என்ன? ஆனா நீங்க கேக்குறீங்க. அப்போ குற்ற உள்ள மனசு தானங்க குறுகுறுக்கும். ஐயோ சார், கரெக்ட் தானே? இவங்களை கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. இவங்க ஏர்பட்ஸ் யூஸ் பண்ண மாதிரியும் அதை மறைச்சு வச்சாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். சார்,
இவ்ளோ கேமராஸ் இருக்கு. நீங்களும் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் எப்படி சார் ஏர்பட்ஸ் யூஸ் பண்ண முடியும்? மிஸ்டர் எழில், வெயிட் பண்ணுங்க. ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஏய் விடு. உங்க மேல தப்பு இல்லல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இப்ப எதுக்கு எங்க மேல சந்தேகப்படுறீங்க? நான் யார்கிட்டயாவது கேட்டு சமைச்சேன்னு சந்தேகப்படுறீங்களா? சத்தியமா இல்ல சார். சார் நான் எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். என்ன நான் கையால்? நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணல. நேர்மையா தான் சார் இந்த சமையலை பண்ணியிருக்கோம்.